ஒரு துளியின் நேர்மை இல்லாதவங்க ஜனநாயகத்தை பேசிக்கிறது. அது என்கிட்ட கேட்கிறது. நீங்கள் நன்றாக தான் சொல்லுகிறீர்கள், எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆனால் உங்கள் மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லையே. அது ஒரு தடவை ஒருதலை காதலா கூட இருக்கலாம். இந்த நாட்டில் ஒரு ஜாபகேடு, நல்ல பொழுதெல்லாம் உண்மையா நேசிக்கிறேன்னு ஊதாரி பையில கட்டிட்டு போவோம். ஏன் இவ்வளவு கைதட்டா இது என் நம்பிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்படித்தான் ஏன் நிலைமை இருக்கு. தம்பிகள் நிலைமை மாதிரிதான் அவங்க பொண்ணை நேசிருக்காங்க, நான் என் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறேன். அதுல என்ன ஆயிடுச்சு, நேசிக்கிறேன். ஒரு தடவை ராக மாதிரி அந்த சங்கர் செத்தவன்னு வந்து அழுது பயன் இல்ல, உங்க புள்ள சாகிறதுக்குள்ள நேசிருங்க, இல்லைன்னா அதுங்க அப்புறம் அந்த பய கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப நாங்க சொல்றோம்ல, அன்னைக்கே பாட்டம் பாடிருக்கான். அங்க வேற ஒருத்தர் கெஞ்சுவதில்லை என்றார்வார், அவர் செய்வதற்கு அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எங்க பாட்டன் பாவலரேறு பாடிக்கான். சொல்றோம், செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை நீக்க நந்தமிழர் உள்ளத்தில் பையம் நடுங்கும் வெந்தனர் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று கூவினான் எங்கள் புரட்சி பாவலன் என்று பாடுறோம். எல்லாம் என்ன பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாலுக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குத்த நரிகளால் தொல்லையா, எழுப்புடா எந்திரான்னு வெந்நீர் ஊத்தி எழுத்து பார்த்தான். அவன் செத்துட்டான். ஆனா திடீர்னு ஜல்லிக்கட்டுக்கு எழுந்துட்டான். நான் நினைச்சேன், அடரா நம்ம பாட்டன் பார்க்க இல்லையே, பாரதி இல்லையே, பாரதிதாசன் இல்லையே, பெருஞ்சித்தனார் இல்லையேன்னு. ஆனால் அவன் பேரங்க நாங்க பாக்குறோம். விட்டுட்டு போயிரும் மட்டும் நினைக்க கூடாது. நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, ஆனா ஒரு நாள் எங்களை விட்டா உங்களுக்கு நாதியே இருக்கு. நாதியே இருக்கு. எல்லாம் பேசுவான். மற்றவனுக்கு இந்த மண்ணை மக்களை ஆள வேண்டும் என்ற கனவுதான் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தான், எல்லோரையும் போல எங்கள் மக்கள் வாழ வேண்டும் என்ற கனவு இருக்கும். அதை புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டுவேன். 1985 அம்மையார் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டிட்டு கேரள மக்களின் போராட்டத்துக்கு பயந்து விட்டு போயிட்டாங்க. 6 மாவட்டத்தை செல்வ செழிப்பா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ஆறு என்னுடைய தண்ணி. 6 கிளை அருவியில் ஓடுது. ஒரு இடத்துல போட்டு டக்குன்னு கட்டுவேன். பல பேர் துள்ளுவான், காதல பஞ்சு வச்சுக்கிட்டு. இங்க பாருங்க, இசை மீது வாக்மேன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டே போவேன். நின்று அணைய கட்டுவேன். ஒத்த பைசா திருட முடியாது. அன்னைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கேன். வெளிப்படையான நிர்வாகம் எல்லாருடைய பகிரிலையும் வரும். வேலை செய்யறான், 1000 பேர் வேலை செய்யறான். ஒரு நாள் கூலி இது, காலையில உணவு இது, மதிய உணவு இது, ராத்திரி உணவு இது, இவ்வளவு பேர் வேலை செய்யறான், இவ்வளவு நேரம் வேலை தாமதம், எல்லாம் தெரியும். இந்த நிர்வாகத்துக்கு பேர் என்ன? வெளிப்படையான நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை வைத்திருக்கிற டென்மார்க் தான் ஊழல் லஞ்சத்துல இல்லாம இருக்குது. அந்த நிர்வாகத்தை கொடுப்போம். கட்டுவேன், பெரிய குழாயை போடுவேன். பல குழாய்களை, ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணியை தூக்கிட்டு வந்து மேட்டூர்ல ஊத்துவேன். அங்கிருந்து தூக்கிட்டு போய் முல்லை பெரியாற்று பாசனத்துக்கு ஊத்துவேன். கேரளாவில இருந்து கத்துவான், ரொம்ப நாளா நான் கத்திட்டேன், கொஞ்ச நாளைக்கு நீங்க கத்து. தமிழ்நாடு முழுக்க தேடுவேன், எங்க இருந்து காவிரிக்கு தண்ணீர் ஓடுதுன்னு. அங்க எல்லாம் 3 டிஎம்சி தாங்க, 4 டிஎம்சி தாங்க, 5 டிஎம்சி தாங்க. பிரச்சனை இல்லைங்க, போடுங்க, துணை அணைய போடுங்க, அங்க போடுங்க தடுப்பணையன்னு போட்டு திருப்பிடுவேன். ஒரு சொட்டு தண்ணி ஓடாது. 100 ஏக்கர் தான் பாய்ந்தாலும் போடா, 1000 கோடினாலும் பரவாயில்ல, கட்டுறான்னு கட்டிடுவேன். அங்க பவானி ஆற்றுல குறுக்க அணை, நான் சொன்ன கேட்கல, மேல் பவானியில போய் கட்டிடுவேன் அணைய. ஏன் ஓடி போய் அவன் நிலத்துக்கு வந்து எடுத்தான், நான் அங்க மேல எடுத்துவேன். பல வேலைகளை செஞ்சு விட்டுருவேன். தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிருவேன். கடலூர்ல இருக்கிற என் பாட்டை கங்கை கொண்டாந்துக்கான ராஜேந்திர சோழன் கட்டிய 16 கிலோமீட்டர் வீரநாராயண ஏரி தூர்வாரி உயிர்ப்பிச்சிருவேன். ஆக்கிரமிச்ச ஏரி குளங்களை புதுப்பிச்சிருவேன். இவன் போய் தூர்வாரன் 100 நாள் வேலை திட்டத்துல எல்லாம் சேர்ந்து தோண்டிட்டு இருக்கான்ல, அந்த வேலை இல்ல. குளத்தை தோண்டினா தண்ணிக்கு இருந்து வரும். அங்க இங்கெல்லாம் ஓடி வர நீர்த்தாரைகளை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அவ்வளவே அப்புறப்படுத்துவேன். மறுபடியும் நீர்த்தாரைகளை உயிர்ப்பிப்பேன். நல்லா கவனிச்சுக்கணும்.
பல இடங்களில் எல்லா இடங்களிலும் நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன். 10 ஆண்டுகளில் பசுஞ்சோலை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். இப்ப இருந்தே என் பிள்ளைகள் அந்த திட்டத்துக்கு விளையாடுறான். பல கோடி பனை திட்டம். இப்ப இருந்தே என் பிள்ளைகள் பணமரத்தை நட்டுக்கிட்டு வரான். பனையை எப்படி பயன்படுத்துவது என்று கற்பிச்சு கொடுத்துட்டு போயிருவோம். பசுஞ்சோலை 10 ஆண்டுகளில் பச்சை பசேர் என்று என் தாய் நிலத்தை மாத்திடுவோம். எங்க பார்த்தாலும் வேளாண்மை செழிப்பா நடக்கும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு. எள்ளு போட்டோம்னா 2000 ஏக்கர் எள்ளுல இருந்து எள்ளு என்ன நல்லெண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, எள்ளுல இருந்து எள்ளு மிட்டாய், எள்ளுல இருந்து புண்ணாக்கு என் இயற்கை பண்ணைக்கு என் உரத்துக்கு கொண்டு போவேன், என் மாட்டுக்கு தீவனத்துக்கு கொண்டு போயிருவேன், மாட்டு பண்ணை கொண்டு போயிருவேன். கடலையிலிருந்து கடலை எண்ணெய், கடலை மிட்டாய் தயாரிப்பேன், கடலை புண்ணாக்கு தயாரிப்பேன். புண்ணாக்கு என் மாட்டுக்கு தீவனம், இயற்கை உரம். இந்த எள்ளு செடியை கொண்டு இயற்கை உடக்கணுங்க தட்டிடுவேன். நெகிழியை தடை பண்ணிடுவேன். இப்பதான் நெகிழியை தடை பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாடங்களே நெகிழி குப்பையாயிடுச்சு. இப்ப ஆட்சி எது நடக்குது தெரியுமில, நாங்க எழுதி வச்ச புத்தகத்தை பார்த்தா நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்லுங்க, 11ஆம் வகுப்பில் பொது தேர்வு போடுது. எங்களை ஏற்க முடியல, எங்க அரசியலை தவிர்க்க முடியல. நீ தப்பிக்கவே முடியாது. ஏன்? காலம் வரலாறு பிரசவித்த பிள்ளைகள் நாங்களா வரல. நான் வந்தது சினிமா எடுத்து பழகிட்டேன். ஆனா செய்யற வேலை வேற. அதை கவனிச்சுக்கிறீங்க. இந்த களத்தில் உங்கள் பிள்ளைகள் செய்ய இருக்கிற சாதனைகளை எவனும் நெருங்க முடியாது. ஒரு நாளைக்கு பேசுனா 12 மணி நேரம் பேசுவேன். பசினா 10 நாள் கிடப்பேன், பயணம்னா 100 நாள் நடப்பேன். அப்படி ஒருத்தர் இருக்கிற தலைவனை காட்டுங்க. யாரு? 2000 பேர்னாலும் நின்று படம் எடுப்பேன், உட்கார்ந்து படம் எடுக்க மாட்டேன். இந்த ஒருத்தர் வரும்போதே உட்கார்ந்துட்டேன். வர சொல்லு. நானும் கேட்டேனே, ஒரே மேடையில 2 பேரும் நிற்கிறோம். நான் வந்தா அதை செய்வீங்க, நீங்க சொல்லுங்க. என்ன செய்யுது? மேகதாதில் அணை கட்டணுமா, கட்டப்படாது? நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்களா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், அமைக்கக்கூடாதா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கர்நாடகாவில் போயிட்டு நீங்க வர முடியுமா? இதெல்லாம் ஆகிற